மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து இந்த வீடியோவ நீங்க பார்க்குறீங்களா இருந்தா, நீங்களும் உங்கள சுத்தி இருக்கிறவங்களும் பாதுகாப்பா இருக்கீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். உங்களுக்கும், உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துறக்கூடாதுங்கிற பிரார்த்தனையோட இந்த வீடியோவ ஆரம்பிக்கலாம். மத்திய கிழக்குல இப்ப என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ பிரேக்கிங் நியூஸ் மாரி ஏதாச்சும் ஒண்ண போட்டு ஒரு அப்டேட்ட குடுத்துட்டே இருக்காங்க. ஆனா நாங்க அடியும் தெரியாம, நுனியும் தெரியாம சண்டை நடக்குதுன்னு சொன்னதும், பயப்பட வேணாம். அடுத்த மாசம் வரைக்கும் ஸ்டாக் இருக்குன்னு அரசாங்கமே சொல்லியும், பெட்ரோலுக்காக லைன்ல நின்னு பேனிக் பையிங் பண்ண தொடங்கிட்டோம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு கேட்டா, அணு ஆயுத தயாரிப்பும், அதிலிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தலும் தான்னு நெறைய பேர் சொல்றாங்க. ஆனா, உண்மையான காரணம் என்னன்னு பெரும்பாலான ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பின்னாடி நிறைய அரசியலும், அதிகார நோக்கமும் இருக்கு. அது மறுக்கவே முடியாத ஒரு உண்மை. ஆனா, பொருளாதாரத்த சொல்லிக் குடுக்குற ஒரு ஊடகமா, அந்த அரசியல் பக்கமெல்லாம் போகாம, இந்த போர்த்தன்மையால வரக்கூடிய பெரிய மாற்றங்கள் இலங்கையில பொருளாதார ரீதியா என்னென்ன தாக்கங்கள தரலாம்னு கொஞ்சம் பிரீஃபா பார்க்க போறோம். இந்த மாதிரி 2 நாடுகளுக்கு நடுவுல சண்டை நடக்குதுன்னு ஒரு நிலைமை வந்தா, உடனே எரிபொருளோட விலை கூடிரும். அப்படி இல்லாட்டி எரிபொருள் தட்டுப்பாடு வந்துரும்னு தான் எங்களுக்கு உடனடியா ஞாபகத்துக்கு வரும். அதனால தான் நாங்க எங்களுடைய மக்கள் எல்லாம் இப்படி கியூல நிக்க தொடங்குனாங்க. இதுதான் எங்க கண்ணுக்கு தெரியிற உடனடி பாதிப்பா இருந்தாலும், இத தாண்டி நாங்க கவனிக்க மறக்கிற சில விஷயங்களும் இருக்கு. முதலாவது, அந்த நாடுகள்ல வேலை செய்ற மக்களும், அதனால பாதிக்கப் போற எங்களுடைய ஜாப் மார்க்கெட்டும். கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேற்பட்ட இலங்கை மக்கள் கல்ஃப் கோஆப்பரேஷன் கவுன்சில் கண்ட்ரீஸ்ல, அதாவது மத்திய கிழக்கு நாடுகள்ல வேலை செய்றாங்கன்னு சொல்லப்படுது. போன மாசம் வந்த தகவல் படி, அரப் எமிரேட்ஸ்ல 3,50,000 பேர், குவைத்ல 1,75,000, சவுதியில 2,40,139, கட்டார்ல 1,40,000 பேர், ஓமான்ல 32,000, ஜோர்டான்ல 14,500, பஹ்ரைன்ல 13,130 பேர் வேலை செய்றாங்க. ஸோ அத்தனை பேரோட வாழ்வாதாரமும், உயிரும் ஆபத்துக்கு உள்ளாகும்போது, அவங்களால இலங்கைக்கு கிடைக்கிற ரெமிட்டன்ஸ் பணமும் பாதிக்கப்பட போகுது. இலங்கையோட முதுகெலும்புல முக்கியமான எலும்பு தான் இந்த ரெமிட்டன்ஸ் பணம். 2025ல மட்டும் $8 பில்லியன் ரெமிட்டன்ஸா கிடைச்சிருக்கு. இப்படி நாட்டுக்கு கிடைக்கிற பணம் பேங்க்ல சும்மா இருக்க போறதில்லையே. இந்த பணம் தான் கிராமங்கள்ல வீடு கட்டுறதுக்கும், பிள்ளைகளோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கும் உதவி பண்ண போகுது. இந்த போர் நிலைமை தொடர்ந்து நடக்குமா இருந்தா, இலங்கைக்கு காசு அனுப்புறத விட, தங்களோட உயிர பாதுகாக்கிறத தான் அங்க இருக்கிறவங்க முக்கியமா பார்ப்பாங்க. அப்போ அங்க வெளிநாட்டுல வேலை செய்றவங்கள நம்பி இருக்கிற இலங்கை குடும்பங்களோட வாழ்க்கையும் பாதிக்கப் போகுது. அதே நேரம் 2025ஓட கடைசி காலப்பகுதியில ஸ்ரீலங்காவோட வேலையின்மை அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் 3.8%லிருந்து 4.3%ஆ கூடியிருக்கு. இந்த போர்னால இனிமேல கல்ஃப் நாடுகளுக்கு வேலைக்கு போக இருக்கிறவங்களோட பயணமும் தடைப்படலாம். அப்போ அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் சுருங்குறதால இலங்கையில வேலையின்மையோட அளவு அதிகரிக்கலாம். இன்னொரு பக்கம், அங்க வேலை செய்ற மக்கள் மறுபடியும் பாதுகாப்புக்காக இலங்கைக்கு அனுப்பப்பட்டா, அதனால இழக்கப்படுற ரெமிட்டன்ஸ் பணத்தையும், வேலையில்லாம நாட்டுக்குள்ள உள்வாங்கப்படுற மக்களையும் நாங்க சமாளிக்க வேண்டி இருக்கும். அடுத்தது, டூரிசம் இண்டஸ்ட்ரிக்கு வரக்கூடிய பாதிப்பு. சுற்றுலாத்துறைய மிக முக்கியமா நம்பி இருக்கிற எங்கள மாதிரியான ஒரு நாட்டுக்கு இது ரொம்ப பெரிய சிக்கல் தான். ஏன்னா, ஸ்ரீலங்காக்கு வர சுற்றுலா பயணிகள்ல பெரும்பாலான ஆட்கள் மேற்கு நாடுகள்ல இருந்து வரவங்க தான். லண்டன், யூரோப்பா, நார்த் அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல இருந்து. அவங்க இலங்கைக்கு வர்றதுக்கு முக்கியமான டிரான்சிட் பாயிண்ட்டா இருக்கிறது துபாய், தோஹா, அபுதாபி மாதிரியான கல்ஃப் பிரதேசம் தான். நாங்க இங்க இருந்து மேற்கு நாடுகளுக்கு போகணும்னாலும், மத்திய கிழக்கு பகுதி தான் டிரான்சிட் பாயிண்ட்டா இருக்கு. ஸோ இந்த போர்க்கால நிலைமையால கட்டார் ஏர்வேஸ், எமிரேட்ஸ், எத்திஹாட் மாதிரியான கம்பெனிஸ் தங்களோட நிறைய ஃப்ளைட்ஸை கேன்சல் பண்ணிரும். அப்படி இல்லாட்டி டிலே பண்ணிரும். ஆல்ரெடி சில ஃப்ளைட்ஸை தற்காலிகமாக கேன்சல் பண்ணியாச்சுன்னு கூட சொல்கிறாங்க. இதனால டூரிசம் மட்டும் இல்லாமல் லாஜிஸ்டிக், கார்கோ டிரான்ஸ்போர்ட்னு ஏர் டிரான்ஸ்போர்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானங்களை நாங்கள் இழக்கலாம்.
இது இலங்கை ரூபாயோட ஸ்திரத்தன்மைக்கும் பாதிப்பா இருக்கும். அடுத்து எங்களுடைய ட்ரேட் இன்கம், அதாவது வர்த்தக வருமானம். ஈரான், யுஏஇ மாதிரியான நாடுகள் இலங்கையோட தேயிலையை வாங்குற முக்கியமான பயஸா இருக்கிறாங்க. ஸோ இந்த யுத்தத்தால அவங்களோட மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகுறதால அது எங்களோட ஏற்றுமதி வருமானத்தை பாதிக்கும். அதோட இந்த மார்க்கெட்டுக்கு பதிலா வேறொரு மார்க்கெட்டையும் நாங்க தேட வேண்டியிருக்கும். அது இப்போதைக்கு வாய்ப்பும் இல்ல. இப்போதைக்கு ஈரான் ஹோர்முஸ் நீரிணைய மூடிருச்சு. அதனால இலங்கைக்கு எரிபொருள் கப்பல்கள் எல்லாம் வராது. நாட்டுல மறுபடியும் வரிசையில நிக்க வேண்டிய காலமெல்லாம் வந்துரும். கரண்ட் எல்லாம் கட் பண்ணிருவாங்க. அதனால நாடு மறுபடியும் இருள் ஒரு யுகத்துக்கு போயிரும். பொருளாதாரம் சரிஞ்சிரும். மறுபடியும் மக்கள் கோவிடுக்கு பின்னாடி இருந்த ஒரு ஒரு டார்க் டைம்ஸ் மாதிரி ஒரு இருண்ட யுகத்துக்கு போயிரலாம் அப்படிங்கிற மாரி சில பேர் செய்திகள சொல்றாங்க. இன்னும் சில பேர் இந்த மாதிரி நடந்துருமோன்னு பயப்படுறாங்க. இன்னும் சில பேர் இந்த மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு கூட இருக்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மத்திய கிழக்குல இந்த மாரி ஒரு போர் நிலைமை வந்துருச்சுன்னு சொன்னா, எண்ணெய் விநியோகமே ஸ்தம்பிதம் அடைஞ்சிரும். நாட்டுல பாவிக்கிறதுக்கு ஒரு சொட்டு எரிபொருள் கூட இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். ஆனா, உண்மையான நிலைமை இத விட கொஞ்சம் வேறுபட்டதா தான் இருக்கு. அதோட தாக்கம் இந்த மாதிரிலாம் வராம வேறொரு வழியில தான் இலங்கைய வந்து சேருது. இலங்கைக்கு கொண்டு வர எண்ணெயோட பெரும்பாலான பகுதி ஓமான்ல இருந்தும், அமீரகம் அதாவது யுஏஇல இருந்தும் தான் வருது. அதே மாதிரி பெட்ரோல், டீசல் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சிங்கப்பூர், இந்தியால இருந்து தான் நாங்க இறக்குமதி பண்றோம். அதனால இப்ப நாங்க பேசிக் கொண்டிருக்கிற ஈரானுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஹோர்முஸ் நீரிணை வழியா தான் இந்த கப்பல்கள் எல்லாம் வரணுங்கிற கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி யுஏஇ மாதிரியான நாடுகள் இப்ப அந்த போர் நிலைமை போய்க் கொண்டிருக்கிறதால, அந்த போர் சூழலுக்கு அப்பால இருக்கிற பயண பாதைகள தான் பயன்படுத்துறாங்க. அதனால போர்ன்னு ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருந்தாலும், எரிபொருள் போக்குவரத்து முழுசா நின்னு போயிடும்னு சொல்ல முடியாது. ஆனா, உலகத்தோட எண்ணெய் போக்குவரத்துல கிட்டத்தட்ட 20% ஹோர்முஸ் நீரிணை வழியா தான் போகுது. குறிப்பா சொல்றதுன்னா, சைனா, ஐரோப்பா மாரியான நாடுகளுக்கு. இந்த ஹோர்முஸ் நீரை வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா, உலகளவுல எண்ணெயோட வழங்கல் குறையும். சப்ளை குறையும். அதனால உலக சந்தையில எண்ணெயோட விலை ரொம்ப அதிகமா உயரும். ஆல்ரெடி உயர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க. இலங்கை இதுக்கான மாற்று வழிகள பயன்படுத்தினாலும், உலக சந்தையில இருக்கிற விலைக்கு தான் நாங்க அந்த எண்ணெய கொள்வனவு செய்ய வேண்டி இருக்கும். இலங்கைக்கு இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னா, ஒருவேள எண்ணெயோட விலை கூடிருச்சுன்னு சொன்னா, ஒவ்வொரு மாசமும் எண்ணெய் இறக்குமதிக்காக நாங்க அதிகமான டாலர்கள செலவு பண்ண வேண்டி இருக்கும். இது எங்ககிட்ட இருக்கிற வெளிநாட்டு நாணய சேமிப்புக்கு ஒரு பிரஷரா இருக்கும். அத எங்களால கட்டுப்படுத்த முடியாட்டி, மறுபடியும் ஒரு டாலர் பற்றாக்குறை உருவாகலாம். ஆனாலும் அது ஏற்படுறதுக்கான பாதிப்புகள் இப்போதைக்கு குறைவு தான். இருந்தாலும் இலங்கை இப்போது தான் பொருளாதார அழுத்தத்திலிருந்து கொஞ்சம் மேலெழும்பி வந்து கொண்டிருக்கு. இந்த நேரம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறது, மரத்துல இருந்து கீழ விழுந்தவனுக்கு மாடு முட்டுன கதையா ஆகிரும். மத்திய கிழக்குல இந்த மாதிரி ஒரு போர் சூழ்நிலை உருவாச்சுன்னு சொன்னா, அந்த பக்கமா போகக்கூடிய கப்பல்களுடைய இன்சூரன்ஸ், அப்புறமா பிரீமியம் சார்ஜஸ் வந்து அதிகமாகலாம். ஏன்னா, அதுக்கான ரிஸ்க் வந்து அதிகமாகிறதுனால. இப்படி அதிகரிக்கிற செலவுகள் எல்லாமே கடைசியில இலங்கை வாங்குற ஒவ்வொரு லிட்டர் எண்ணெயிலையும் ஆட் ஆகிரும். அதனால மறுபடியும் எங்ககிட்ட இருக்கிற டாலருக்கும் பாதிப்பாகலாம். அதே நேரம் எண்ணெயோட விலையும் கூடலாம். சபுகஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையம் முதல்ல ஈரானியன் லைட் அப்படிங்கிற எண்ணெய சுத்திகரிக்கிற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்ப இருக்கிற இந்த தடைகள்னால ஈரான்ல இருந்து எண்ணெய் எடுக்காட்டியும் கூட ஒரு நெருக்கடி காலம் வந்துச்சுன்னு சொன்னா, அதுக்கேத்த மாரி மாற்று மூல எண்ணெய விரைவா கண்டுபிடிக்கிறதும் ஈஸியான விஷயம் இல்ல. ஆக மொத்தத்துல இலங்கைக்கு பெரிய ஆபத்துன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா, அது கப்பல்கள் எல்லாமே தடைப்பட்டு எண்ணெய் இல்லாம போறது கிடையாது. உலக அளவுல எண்ணெயோட விலை அதிகரிக்கிறது தான். எது எப்படி இருந்தாலும் ஒரு மாசத்துக்கு தேவையான எரிபொருள் எங்ககிட்ட கையிருப்புல இருக்கு. நாங்க ஸ்டாக் வச்சிருக்கோம் அப்படின்னு பெட்ரோலியம் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கு. அதனால யாரும் அவசரப்பட்டு, பயப்பட்டு இந்த பங்குனி வெயில்லயும் தேவையில்லாம வரிசையில நின்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதே மாதிரியான இன்னொரு கன்டென்ட்டோட
அடுத்த வாரமும் சந்திப்போம். அதுவரைக்கும் பத்திரமா இருங்க. கவனமா இருங்க.